குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது யூனிட் 1ல் மாடியூல் 7. மாடியூல் 6ல் ஹோம்ஒர்க் ஒரு 4 சம் கொடுத்தேன். அதுக்கு ஆன்சர் பார்த்துக்கோ. ஹோம்ஒர்க் 6க்கு இன்ட்ரெஸ்ட் 59 ருபீஸ் வருது. ஹோம்ஒர்க் 7க்கு இன்ட்ரெஸ்ட் 69 ருபீஸ் 44 பைசே வருது. ஹோம்ஒர்க் 8க்கு இன்ட்ரெஸ்ட் 50 ருபீஸ் 30 பைசே வருது. ஹோம்ஒர்க் 9க்கு இன்ட்ரெஸ்ட் 35 ருபீஸ் 90 பைசே வருது. ஆவரேஜ் டியூ டேட்டும் கொடுத்துருக்கேன், வருதானே செக் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது மெத்தட் வந்து அமௌண்ட் பெய்ட் இன் சிங்கிள் இன்ஸ்டால்மெண்ட். ஹெட்டிங் போட்டுக்கோ, அமௌண்ட் பெய்ட் இன் சிங்கிள் இன்ஸ்டால்மெண்ட். ப்ராப்ளம் பாரு. ருபீஸ் 25,000 lent by Amrita to Primta on 1st January 1978. என்ன பண்றா, அமிர்தா வந்து சிங்கிள் பேமெண்ட்டா பிரிம்டாட 25,000 கொடுத்துருக்கா. என்னைக்கு டேட்டுக்கு? ஆன் 1st January 1978 கொடுத்துட்டு இஸ் ரீபேயபிள் இன் 5 ஈக்குவல் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட். அந்த 1978ல கொடுத்தது வந்து ரீபே பண்ணணும். எப்படி பண்ணணும்? 5 ஈக்குவல் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்டாக ரீப்ளே பண்ணணும். வருஷத்துக்கு ஒருக்கான 5 வருஷத்துக்கு ரீபே பண்ணணும். கமென்சிங் ஃப்ரம் 1st January 1979. 1st January 1979 இருந்து ரீபே பண்ண ஆரம்பிக்கணும். 5 ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்டாக ரீபே பண்ணணும். கால்குலேட் ஆவரேஜ் டியூ டேட் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ஈச் இன்ஸ்டால்மெண்ட் அட் 10% பெர் annum இன்ட்ரெஸ்ட். என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஆவரேஜ் டியூ டேட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அமௌண்ட் ஆஃப் ஈச் இன்ஸ்டால்மெண்ட் at 10% per annum interest. அப்படின்னா என்ன அர்த்தம்? calculate interest for each installment. average due date கேட்டிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட்டும் கேட்டிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் பாரு. average due dateக்கு heading calculation of average due date. base date. base date என்ன எடுக்கணும்னா, அங்க வந்து டியூ டேட் நிறைய இருக்கும். அதனால நீ வந்து ஃபர்ஸ்ட் டேட்டை டியூ டேட்டை பேஸ் டேட்டா எடுத்துக்கிடுவேன். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னைக்கு அமௌண்ட் வாங்கியிருக்காங்களோ அதை தான் பேஸ் டேட்டா எடுக்கணும். என்னைக்கு அமௌண்ட் வாங்கியிருக்காங்க? 1st January 1978. அதை தான் பேஸ் டேட்டா எடுக்கணும். பேஸ் டேட் 1st January 1978. நெக்ஸ்ட் 3 ஹெட்டிங் தான் போடணும். இன்ஸ்டால்மெண்ட், டியூ டேட், நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஃப்ரம் டியூ டேட். இன்ஸ்டால்மெண்ட் எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டாக கேட்டுறாங்க? 5 ஈக்குவல் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட். அப்போது 5 இன்ஸ்டால்மெண்ட் போடுறேன். 1st, 2nd, 3, 4, 5th அப்படின்னு 5 இன்ஸ்டால்மெண்ட் போடுறேன். டியூ டேட் என்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? 1st January 1979. அப்போது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து எப்போ கேட்டணும்? 1st January 1979. செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் 1st January 1980. தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் 1st January 1981. ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட் 1st January 1982. ஃபிஃப்த் இன்ஸ்டால்மெண்ட் 1st January 1983. இப்படி எடுத்து எழுதிடு. இது ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட், இயர்லி ஒன்ஸ் நீயே பே பண்ணுற, அதனால வருஷத்துக்கு ஒன்றுன்னு எழுதணும். நெக்ஸ்ட் பாரு, தேர்ட் காலம் பாரு. நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஃப்ரம் டியூ டேட். டியூ டேட்ல இருந்து எத்தனை நம்பர் ஆஃப் இயர்ஸில் எழுதணும். டேஸ் எழுதலை, நம்பர் ஆஃப் இயர்ஸ். அப்போது 1978லேருந்து 79 வரைக்கும் 1 இயர். 1978லேருந்து 1980 வரைக்கும் 2 இயர். 1978லேருந்து 1981 வரைக்கும் 3 இயர். 1978லேருந்து 82 வரைக்கும் 4 இயர். 1978லேருந்து 83 வரைக்கும் 5 இயர். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் காலத்தை டோட்டல் பண்ணுறேன். டோட்டல் பண்ணேன்னா 15. நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் காலத்தையும் டோட்டல் பண்ணுறேன். டோட்டல் பண்ணேன்னா 5. எடுத்து எழுதுகிறேன். டோட்டல் இயர்ஸ் ஈக்குவல் டு 15. நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஆவரேஜ் டியூ டேட் ஈக்குவல் டு date of loan plus total years divided by number of installment. date of loan என்னைக்கு லோன் வாங்கியிருக்காங்க? 1st January 1978. 1st January 1978 plus total years. total years எவ்வளவு? 15 divided by number of installment. number of installment எவ்வளவு? 5. அப்போ 15 divided by 5. அப்போ equal to January 1 1978 plus 3 years. அப்போ 1978 ஓட 3 years ஆட் பண்ணேன்னா
January 1, 1981. இது வந்து என்னது ஆவரேஜ் டியூ டேட். ஆவரேஜ் டியூ டேட் என்னது January 1, 1981. அப்போ இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் எப்போ வாங்கினேன்? டேட் ஆஃப் லோன் என்னது 1978. எது வரைக்கும் கால்குலேட் பண்ணோம்? 1981 வரைக்கும். அப்போ ஃபார் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் 1st January 1978 to 1st January 1981 3 இயர்ஸுக்கு கால்குலேட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? அமௌண்ட் ஆஃப் லோன் எவ்வளவு? 25,000. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 25,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 10% இன்ட்டு 10 டிவைட் பை 100 இன்ட்டு 3 இயர்ஸ் போட்டேன்னா ஆன்சர் எவ்வளோ வரும்? 7,500. இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 7,500. நெக்ஸ்ட் பாரு, அமௌண்ட் ஆஃப் லோன் ஈக்குவல் டு 25,000 add interest payable equal to 7,500. Total amount payable in 5 installment 32,500. லோன் வாங்கினது 25,000, இன்ட்ரெஸ்ட் 7,500, டோட்டலாக எவ்வளோ கட்டணும்? 32,500. எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டாக கட்டணும்? 5 இன்ஸ்டால்மெண்ட்டாக கட்டணும். அப்போது therefore amount payable per installment. அப்போ ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்தேன்னா 32,500 divided by 5 equal to 6,500. அப்போது ஆன்சர் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு இன்ஸ்டால்மெண்ட் ஈக்குவல் டு 6,500. இந்த சம்மை அப்படியே காப்பி பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம், ஹோம்ஒர்க் இதே மாடலில் போட்டிருக்க, பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் நம்பர் 8. செகண்ட் இன்னொரு மாடல் பாரு. ₹10,000 lent by Das to Kumar on 1st January 2003 is repayable in 5-6 monthly equal installment commencing from 1st January 2004. Calculate the average due date and interest at 5% per annum. மொதல் சம் என்ன பார்த்தோன்னா ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்டாக பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது மந்த்லி ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட். சொல்யூஷன் பாரு. Calculation of months of period from the date of lending to the date of each transaction. எத்தனை மந்த் இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பேமெண்ட் இஸ் மேட் ஆஃப்டர். எப்போ பண்ண போகிறோம் பாரு. ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து எப்போ பண்ண போகிறோம் பாரு. அவங்க டேட் ஆஃப் லோன் வந்து 1st January 2003. ஃபர்ஸ்ட் ரீபே பண்ணுற டைம் வந்து 1st January 2004. அப்போ எப்போ பண்ணுறோம்? 1 இயருக்கு அடுத்து பண்ணுறோம். 1 இயர்னா மந்தில் பார்த்தீங்கன்னா 12 months. செகண்ட் பேமெண்ட் வந்து இது வந்து 6 month ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட். அதனால செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து 12 + 6 18 months. தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் 18 + 6 24 months. ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட் 24 + 6 30 months. ஃபிஃப்த் இன்ஸ்டால்மெண்ட் 30 + 6 36 months. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் ஆட் பண்ணுற 5, நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஆட் பண்ணுற 120 months. எடுத்து எழுது. டோட்டல் மந்த்ஸ் 120, நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் 5. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா ஆவரேஜ் டியூ டேட் ஈக்குவல் டு டேட் ஆஃப் லோன் ப்ளஸ் டோட்டல் மந்த் டிவைட் பை நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட். டேட் ஆஃப் லோன் பார்த்தேன்னா 1st January 2003. டேட் ஆஃப் லோன் January 1st 2003 ப்ளஸ் டோட்டல் மந்த்ஸ் எவ்வளவு? 120 டிவைட் பை நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட். நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவு? 5. 120 டிவைட் பை 5னா 24 months. அப்போ January 1, 2003 ப்ளஸ் 24 monthsனா 24 monthsனா எத்தனை இயர்? 2 year. அப்போ January 1, 2003 ப்ளஸ் 2 yearsனா January 1, 2005. ஆவரேஜ் டியூ டேட் என்னது? January 1, 2005. இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணோம். ஃபார் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் 1st January 2003 to 1st January 2005 2 years. இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 10,000. சாரிப்பா, இங்கே 10,000 போட்டுக்கோ. 10,000 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் லோன் அமௌண்ட் எவ்வளவு? 10,000. 10,000 இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 5%. 10,000 இன்ட்டு 5 டிவைட் பை 100 இன்ட்டு 2 years போட்டேன்னா 1000. அப்போ ஆன்சர் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 1000. நெக்ஸ்ட்டு ஹோம்ஒர்க் இதே மாடலில் கொடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கோ. இன்னொரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோ. ரெஃபரன்ஸ் பேஜ் நம்பர் 9 and 10. ரெஃபரன்ஸ் புக் சேம் புக்.
Website, same one. Thank you.